இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபேக்டோரியல் பற்றி பார்ப்போம். ஃபேக்டோரியல் யூஸிங் வித்தவுட் ரிகர்ஷன் அண்ட் யூஸிங் ரிகர்ஷன். ரிகர்ஷன்னா என்னதுன்னு இந்த வீடியோலேயே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டோரியல் பார்ப்போம். ஃபேக்டோரியல்னால் என்னதுன்னா, ஒரு ஃபேக்டோரியல்னால் இப்போ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா 3 × 2 × 1. ஓகே, அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா 4 ஃபேக்டோரியல்னால் அதோட வேல்யூ வந்து 4 × 3 × 2 × 1. இந்த மாதிரி இப்போ 3 ஃபேக்டோரியல்னால் 3லேருந்து 1 வரைக்கும் எல்லா வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணணும். 3 2 1. 4னா 4லேருந்து 4 3 2 1 இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 5னா 5 4 3 2 1 அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு 1 வரைக்கும் போகிறதுக்கு பேர் தான் அந்த அப்படி மல்டிப்ளை பண்ணுறது பேர் ஃபேக்டோரியல். அப்படி இப்போ 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1 தான். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ அதுவும் 1 தான். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இது ரெண்டு மோஸ்ட்டாக தெரியணும் மெயினாக. ஓகே, இப்போ இதுக்கு வந்து இப்போ நம்ம 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு நம்பராக 1லேருந்து 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 1 × 2 × 3 × 4 போட்டால் போதும். இதை வந்து ஒரு ஃபார் லூப் வச்சே பண்ணிடலாம், ஈஸியாக எழுதுவோம். இப்போது இன்டர் என் என்ன பண்ண போகிறோம், யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். சும்மா ஒரு நம்பர் வாங்க போகிறோம். எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பர் இன்புட் வாங்க போகிறோம். Enter a number to find factorial. ஓகே, அதை எண்ணில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இன்புட் வாங்கியாச்சு. இன்புட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்புட் வாங்கி முடிச்சு இப்போ இந்த நம்பர் கிடச்சிட்டு இதோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு என்ன பண்ணணும், 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் ஃபார் லூப் போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் போதும். இப்போ இது 4னா 1 to 4 எல்லா வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாம், ஒரு ஃபார் லூப் வச்சு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் லூப்பில் ஐன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை இப்போ டிக்ளேர் பண்ணிடுறேன். ஐ ஃபார் ஐ ஈக்குவல் டு 0. ஐ ஈக்குவல் டு 0 இல்லை, எங்கேருந்து போனோம் 0 போடலாம். பட் 0 போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா 0 சேர்த்து மல்டிப்ளை ஆகும். பட் நமக்கு அது தேவையில்லை, 1லேருந்து போதும். ஸோ 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும். ஸோ 1லேருந்து அந்த 1லேருந்து இந்த நம்பர் வரைக்கும். ஓகே, அப்போ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த நம்பர் என்னது என் தான் அந்த நம்பர். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் லூப் வந்து 1லேருந்து அந்த நம்பருக்கு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் லூப் ஆகும். 1லேருந்து 4. இப்போ எக்ஸாம்பிளுக்கு n வந்து 4, என்னோடய வேல்யூ 4 அப்படின்னா 1லேருந்து 4 ஆகிறது வரைக்கும் அது லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது ஐ ப்ளஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஐயோட வேல்யூ 1லேருந்து 4 வரைக்கும் மாறுது. அதை ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும் தானே, அதனால் ஃபேக்டோரியலோட ஆன்சராக வரும். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் எஃப்னே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை டிக்ளேர் பண்ணுறேன், எஃப். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எஃப் கூட இப்போது எஃப் கூட ஐ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எஃப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும் தானே. அப்போது என்ன பண்ணலாம், எஃப் ஈக்குவல் டு ஒவ்வொரு டைம் ஐயோட வேல்யூ 1லேருந்து என்னோடய வேல்யூ 4 அப்படின்னா 1லேருந்து 4 வரைக்கும் போகும். ஸோ ஃபஸ்ட்டு 1 இது கூட மல்டிப்ளை ஆகணும், அடுத்து 2 இது கூட மல்டிப்ளை ஆகணும், அடுத்து 3, அடுத்து 4, அப்படி திரும்ப ஆகணும். ஓகே, ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஐ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஃப்ஐ பிரிண்ட் பண்ணுறேன். என்ட்ர நம்பர் 4 கேட்குறேன். 4 ஃபேக்டோரியல் இஸ் 192 அப்படின்னு வருது. 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 24. 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 வரணும், பட் 192 வருது. இப்போ மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன், 4 கொடுக்குறேன். இப்போ வந்து மறுபடியும் 192 வருது. ஆனால் நமக்கு 24 வரணும். ஏன் அப்படி வருது அப்படின்னா எஃப் கூட ஐயோட வேல்யூ 1லேருந்து 4 வரைக்கும் போகுது ஒவ்வொரு டைமும். இப்போ நான் சும்மா புரிகிறதுக்காக அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு டைமும் எஃபோட வேல்யூ என்னவாக இருக்குதுன்னு பார்ப்போம். எஃபோட வேல்யூ அண்ட் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம்.
%t பேக்ஸ்லாஷன் f ஈக்குவல் டு இது I ஈக்குவல் டு இது. சும்மா இது இந்த லைன் கொடுக்கணும்னு இல்லை, நான் சும்மா நமக்கு புரியுறதுக்காக இதை போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் லூப் ஒவ்வொரு டைம் ரன் ஆகும்போது எஃபோட வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு பிரிண்ட் ஆகும். செமிகோலன் போடல, எரர் வருது. ஓகே, ஓகே. இப்போ ஃபேக்டோரியலாக 4 கொடுப்போம். இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட் டைம் லூப்புக்குள்ளே போகும்போது எஃபோட வேல்யூ 8 இருக்குது. ஐயோட வேல்யூ 1லேருந்து 4 வரைக்கும் போகுது. அது வந்து என்ன ஆகுது, இது கூட மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. 1 × 8 8 தான், 2 × 16 அந்த அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. பிரச்சனை என்னென்னா எஃப்க்கு இனிஷியலாக நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கவே இல்லை. ஐக்கு நம்ம வேல்யூ கொடுத்தோம், 1லேருந்து 4 வரைக்கும் சொன்னோம். பட் எஃப்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்க்கு ஈக்குவல் டு 0 கொடுத்துருவாங்க. எஃப் ஈக்குவல் டு 0 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வேண்டாம், இங்கே தனியாக கொடுப்போம். எஃப் ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபேக்டோரியல் வந்து 0ன்னு ஆன்சர் வருது. மல்டிப்ளை ஆகுது, பட் எல்லா டைமும் 0ன்னு வருது. ஏன் அப்படின்னா இனிஷியலாக எஃபோட வேல்யூ 0ல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், எஃப் கூட ஐ வேல்யூ 1லேருந்து 4 வரைக்கும் போகுது. ஒவ்வொரு டைமும் அதை எஃப் கூட மல்டிப்ளை பண்ணி எஃப்லேயே ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, 0 × எனி நம்பர் 0 தான். ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறது எல்லாமே 0 கூட மல்டிப்ளை 0ன்னு கடைசி ஆன்சர் இருக்குது. இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் என்ன பண்ணணும்னா ஃபேக்டோரியல் எஃப் ஈக்குவல் டு 1 கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரன் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும், 1 கூட ஐயோட வேல்யூ இனிஷியலாக 1 இருக்கும். ஸோ எஃபோட வேல்யூ 1. ஸோ 1 கூட 1 மல்டிப்ளை 1 எஃப்ல போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 2 ஆகும். 2 1 கூட மல்டிப்ளை 2 போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு 3 வந்து 2 கூட மல்டிப்ளை ஆகி 6 ஸ்டோர் ஆகும் எஃப்ல. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 4 வந்து 6 கூட மல்டிப்ளை ஆகி 24 போய் ஸ்டோர் ஆகும். இப்போ பார்ப்போம், 4 கொடுக்குறேன். இப்போ என்ன இருக்குது, ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகி முடிச்சோன்னா எஃபோட வேல்யூ 1ல் இருக்குது. ஏன்னா 1 × 1 1. செகண்ட் டைம் லூப் ரன் ஆகி முடிச்சோன்னா எஃபோட வேல்யூ 2ல் இருக்குது. ஏன்னா ஐயோட வேல்யூ 2 ஆகிருக்கும். 2 × f 2 × 1 2 தான். அப்புறம் எஃப் ஐ பிரிண்ட் பண்ணியிருக்கும். அப்போ 2ம் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 3 ஆகும். 3 வந்து 2 கூட மல்டிப்ளை ஆகி 6 வரும். தேர்ட் டைம் 6 வந்துருக்கு. ஒவ்வொரு டைமும் லூப் ரன் ஆகும்போது என்ன வேல்யூ வரும்னு சும்மா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கடைசி ஆன்சர் 24 வந்துட்டு. ஓகே, இது வந்து நம்ம புரிகிறதுக்காக தான் போட்டேன். இது போடாட்டி இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வராது, ஆன்சர் மட்டும் வரும். ஃபேக்டோரியல்ஸ் 24 மட்டும் வரும். ஓகே, இதுதான் இந்த ஒரு ஃபேக்டோரியலோட ப்ரோக்ராம். இதுக்கு தனியாக கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேணால் எழுதிக்கலாம். இப்போது இது அப்படியே ஒரு ஃபங்க்ஷனில் போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். வாய்ட் ஃபேக்ட்டு இது அப்படியே கட் பண்ணி அங்கே போட்டுறேன். வேண்டாம், இது சும்மா தான் அவங்க பண்ணது அப்படியே ஒரு ஃபங்க்ஷனில் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஃபங்க்ஷனோட நேம் ஃபேக்டில் என்ன பாஸ் பண்ணுவோம், இங்கே ஒரு இன்டீஜர் இன்புட் ஆகும். இப்போ என்ன ஆகும், இந்த n வேல்யூ அங்கே பாஸ் ஆகும். அங்கே பாஸ் ஆகி இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் நடக்கும். அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேக்டோரியல் நார்மலாக பண்ணுறது ப்ளஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுறது பார்த்தோம். இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் பார்த்தோம். அதில் வந்து இப்போ புதுசாக என்னொன்று பார்ப்போம். அதில் அந்த கான்செப்டில் இன்னொன்று பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது டெம்ப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இப்போது int n = 1 கொடுக்குறேன். என்னோட வேலையை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். int n = 2. ஓகே, வேறு எதுவுமே பண்ணல, அது மட்டும் தான் பண்ணுறேன்.
இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். int n = 2ன்னு வருது. printf மறுபடியும் printf போட்டு என்ன பிரிண்ட் பண்ணுறேன், இப்போது என்னோட வேல்யூ இந்த இடத்துல 1 பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல நெக்ஸ்ட் டெம்பை கால் பண்ணுறேன். என்னோடய வேல்யூ 2ன்னு சேஞ்ச் ஆகுது. இப்போது என்னோடய வேல்யூ 1 வருமா 2 வருமா ரன் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே 1 தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஒரு n = 1 இருக்குது, இங்கே ஒரு n = 2 இருக்குது. பட் இந்த எண்ணம் வேறு வேறு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் வேரியபிள் இந்த எண். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த இடத்துல நம்ம எங்கே என்ன கால் பண்ணாலும் இங்கே இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். டெம்பை கால் பண்ணும்போது n = 2ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. பட் அது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அது இப்போ n = 2ன்னு மாறிட்டுன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல மறுபடியும் அதை கால் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் தான் பிரிண்ட் ஆகும். அது அங்கே இப்படி ஒன்று இருக்குதுன்னு இதுக்கு தெரியவே செய்யாது. நார்மலாக ஒரு லோக்கல் வேரியபிள் இதுக்குள்ளே மட்டும்தான் லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப்பு. ஓகே, அங்கே இருக்கக்கூடியதை ஆக்சஸ் பண்ணவே செய்யாது. இது சும்மா பேசிக்கான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிகர்ஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் பார்ப்போம்.